Hello guys, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது I became overpower mage after 4000 year. So வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்பயும் போல தான் மறக்காம கீழே ஒரு லைக் போட்டுருங்க. அதே மாதிரி சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் அப்பதான் இதுக்கு தவிர எல்லா எபிசோடும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். சரி வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம எபிக்குள்ள போகலாம். எபிக்கோட ஸ்டார்டிங்லயே அங்க அவங்க ரெண்டு பேரை பார்த்து ஜூன் கேக்குறான், ஆமா உனக்கு என்ன வேணும்? அதாவது இன்வைட் பண்ணவன் மன்னிப்பு கேட்கணும் அதுதானே? அந்த ஃப்ரேவை இன்வைட் பண்ணது நான் தான். அப்ப நான் என்ன மன்னிப்பு கேட்கணுமா? இல்ல நாங்க வந்து ஏதோ தெரியாதனமா அப்படி சொல்லிட்டோம். அங்க என்ன யோசனை, இந்த மாதிரி நீங்க தெரியாதனமா இவனோட பேரை இந்த பார்ட்டில ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னு தான் யோசிச்சோம். ஓ அப்படியா? அப்பனா நான் உங்களுக்கு கிளியர் பண்ணியே சொல்றேன். நான் ஒன்னும் தெரியாதனமா ஆட் பண்ணல. அவன் தான் இந்த பார்ட்டியோட ஒரு இம்பார்ட்டன்டான கெஸ்ட். இது கேட்டு அவங்க இன்னமும் ஷாக் ஆகுறாங்க. சரி எங்க போறீங்க? பார்ட்டியை இருந்துட்டு என்ஜாய் பண்ணுங்க. அதே மாதிரி இது ஒன்னும் பார்ட்டியா இல்லைன்னு வச்சுக்கேன், இப்போதைக்கு நீங்க ரெண்டு பேரும் செத்துட்டு இருப்பீங்க. இது கேட்டவுடனே அவங்க தெச்சுன்னு ஓடுறாங்க. ஐயோ சாமி என்ன மன்னிச்சிருங்க, நாங்க ஏதோ தெரியாதனமா அப்படி சொல்லிட்டோம். இனிமேலும் நாங்க இந்த சைடு கூட வர மாட்டோம். ஏதோ ஒண்ணுப்பா, நீ வந்து ரொம்ப பயங்கரமா இந்த வழக்கத்தை விட இந்த வாட்டி நீ ரொம்ப பயங்கரமா இருக்க. ஏய் நீ வந்து என்ன சொல்ற? நான் வந்து உன்னை இமிடேட் பண்ண அவ்வளவுதான். உனக்கு இந்த மிரரோட ரிஃப்ளெக்ஷன் எல்லாம் தெரியும்ல, நீ எப்படி கொஞ்சம் கொடூரமா பண்ணுவியோ அதே மாதிரி நான் ட்ரை பண்ண ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. ஆனா என்னை பத்தி உனக்கு தெரியாதா? நான் ரொம்ப கைண்டு அதே மாதிரி ஜென்டலானவன். ஏதோ ஒண்ணு எங்க அப்பா கூட நீ என்ன பேசுன அதுவா? அவருக்கு வந்து என் மேல டவுட் இருந்தது. அதாவது நான் லூகஸ் ட்ரூமேனோட ஒரு மெம்பரான, சோ அதனால நான் கிளியர் பண்றதுக்காக நான் பேசினேன், வேற எதுவும் இல்ல. நான் உன்னை பத்தி எனக்கு தெரியாம இருந்திருந்தா அந்த டவுட் வந்து போயிருக்காது. அப்படி பார்த்தாலும் உங்க அப்பா வந்து என்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னாரு. என்னோட ஐடென்டிட்டியை பத்தியும் இங்க வந்து இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. இதுவும் ரிப்போர்ட் பண்ணது வேற யாரும் இல்ல, என்னோட பிரதர் ஹென்ஸ். அவரு தான் இங்க ரிப்போர்ட் பண்ணிருக்காரு. அதனால தான் இவருக்கு வந்து என் மேல டவுட் வந்திருக்கா. சோ இப்பயாச்சும் உனக்கு புரியுதா? உன்னோட நிலைமை வந்து எனக்கு நல்லாவே புரியுது. உன்னை வந்து அந்த வீட்டாளுங்க என்ன பண்ணாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இதை பத்தி நான் பேசவும் கூடாது, எனக்கு அவளைக்கும் அதுக்கு உரிமையும் இல்ல. ஃப்ரேவும் யோசிக்கிறான், இப்ப நிலைமை வந்து அப்படி இல்ல, ரொம்ப நிலைமை வேற மாதிரி இருக்கு. எனக்கு தெரியல இந்த மாதிரி நான் அகாடமிக்கு திரும்ப போவேன் இங்கிருந்து. ஏன்னா நான் போற மாதிரி எனக்கு ஐடியாவே இல்ல. நீ வந்து என்ன சொல்ற? உண்மையிலேயே நீ இப்படியா சொல்ற? இதெல்லாம் கேட்டுன்னு இருக்க இசபெல் அவங்க ரொம்ப ஷாக் ஆகுறா. இவன் அகாடமிக்கு போலனா அவளுக்கும் பிரச்சனை. இசபெலுக்கு ஒண்டிதான் அவனோட ஐடென்டிட்டி தெரியும். அப்பனா என்னோட நிலைமை வந்து என்ன ஆகும்? சரிடா நீ அகாடமிக்கு போலனா இதுக்கப்புறம் நீ என்ன பண்ண போற? டியூக் வந்து 3rd மேஜிக் பொசிஷன் டவர்ல ஒரு இடத்த தந்திருக்காரு, நான் அங்கதான் போலான்னு இருக்கேன். அப்படியா? என்ன நல்ல விஷயம் தான். அகாடமில என்னால அவளைக்கும் கத்துக்க முடியாது, ஆனா அங்க நிறைய விஷயத்த என்னால கத்துக்க முடியும். இந்த சைடு இதெல்லாம் பாக்குற இசபெலும் யோசிக்கிறான், வந்து சீக்கிரமா ஏதாச்சும் ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறேன். லிலியா நம்ம வந்து அப்புறமா பேசலாம், இப்போ வந்து ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நெக்ஸ்ட் சீன்ல அவங்க ரெண்டு பேரும் ஒரு ரூம்ல இருக்காங்களா. சைடு இசபெலும் வரும்போது யோசிக்கிறான், நான் வந்து என்ன பண்றது? நாளைக்கு வந்து அவன் போக போறான். நான் வந்து இப்பயே ஏதாச்சும் அவன் கிட்ட சொல்லணும். நான் எனக்கு நல்லாவே தெரியும் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் இந்த மாதிரி ஒரு நாள் வரும்னு. இப்போ என் கையில தான் இருக்கு டிசிஷனை நான் என்ன எடுக்கணும்னு. நான் உன்னாலதான் இப்படி ஒரு நல்ல மேஜா மாறி இருக்கேன். இப்போ நான் கோலை நோக்கி ஓடுறதா, நான் இன்னமும் நிறைய விஷயத்த நான் கத்துக்கணுமா? இப்படி குழப்பத்தோட இருக்காளா. இந்த சைடு ஜூன் கிட்ட அவன் பேசுறான், ஹேய் ஜூன், இன்னைக்கு வந்து பார்ட்டி ரொம்ப அருமையா போச்சுப்பா. ஃபேமிலி வந்து ஒரு மிகப்பெரிய ஃபேமிலின்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த பார்ட்டியை வச்சு என்னால கணிக்க முடியுது. ஆனா ஏதோ ஒண்ணு உன்னோட ஃபேமிலிலேயே நீ தான் ரொம்ப ஜீனியஸான பையன் நினைக்கிறேன். என்னது ஜீனியஸா? அப்படின்னும் சொல்லலாம். நான் 5 வயசுலயே என்னோட மானாவை நான் சென்ஸ் பண்ணேன். ஓ அப்படியா? அப்பனா அது ரொம்ப பெருமையான விஷயம் தானே. ஸ்ட்ரோ கூட 7 வயசுல தான் உன்னோட மானாவை சென்ஸ் பண்ணா. அந்த பையனுக்குள்ள நிறையவே டேலண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் ஒன்னும் இதை பெருமைக்காக சொல்லல. நான் வந்து என்னோட 17வது வயசுல 4வது ஸ்டார் அடைஞ்சு சீக்கிரமாவே மேஜா மானேன். ஆனா என்னோட டேலண்ட் அது ஒன்னும் டேலண்ட் இல்ல, அது ஒரு கர்சன் தான் நான் சொல்லுவேன். நான் ஏன் இப்படி சொல்றேன்னா, எனக்குன்னு ஒரு இன்ஸ்ட்ரக்டர் இருந்தாரு. அவரோட ஸ்டார் லெவல் ஒண்டி 6 தெரியுமா? அதே மாதிரி அவர் கூட இருக்க இன்னொருத்தர் அவரோட ஸ்டார் லெவலும் லெவல் 5. அவருக்கு ஏகப்பட்ட விஷயத்த பத்தி நல்லாவே தெரியும். நான் எப்பெல்லாம் அவர்கிட்ட கொஸ்டினை கேட்டாலும் வந்து ரொம்ப சந்தோஷமாவும் ரொம்ப சிரிச்சுக்கணும் என்னோட மண்டையை அப்படியே பெட் பண்ணிக்கினே தான் எல்லா பதிலையுமே சொல்லுவாரு. எனக்கு அவரு கூட இருக்கிறது ரொம்ப பிடிச்சு போச்சு. அவரோட மெத்தடு, அவரு லவ்லியா டீச் பண்ணுவாரா, அது உனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரு தான் எனக்குள்ள மேஜிக்கான இன்ட்ரெஸ்டையே எழுப்பினாரு. அதுக்கப்புறம் தான் இந்த மேஜிக்கான விரி அது எனக்குள்ள வந்தது. சில பல வருஷத்துக்கு முன்னாடி தான் என்னோட ஸ்டார் லெவல் லெவல் 4க்கு போச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து அவர்கிட்ட ஒரு கொஸ்டினை கேட்டேனா, ஆனா அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, ரொம்ப என்ன கத்த ஆரம்பிச்சாரு. நான் கேட்ட கொஸ்டினுக்கான பதிலையும் அவரு கொடுக்கல, இன்னும் ஒரு மான்ஸ்டர் அப்படின்னு அவரு சொன்னாரு. என்னோட மனசே உடஞ்சு போச்சு. அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சது, இந்த மாதிரி நான் வந்து ரொம்ப சீக்கிரமா எல்லாத்தையுமே கத்துக்கிறேன்ல, இது வந்து அவருக்கு ஒரு மாதிரி பொறாமையா இருக்கு. ஏன்னா இதை வந்து நிறைய பேர் பண்ண முடியாது அவ்வளவு சீக்கிரத்துல. இத்தனை நாள் இத்தனை வருஷமா அது எல்லாத்தையுமே அவரு அடக்கி தான் வச்சிருக்காரு. அன்னைக்கு என்ன பயங்கரமா கத்தி விட்டு
விட்டு எல்லாத்தையுமே வெளிக்கொண்டு வந்தாரு. எனக்கு அன்னில இருந்து தான் புரிஞ்சுது இது வந்து ஒரு கர்ஸ் தானே. நான் எப்போ எதையாச்சும் கத்துக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேனோ அது வந்து அப்படியே நாசமா போயிடுது. ஏதாச்சும் ஒரு விஷயம் நடக்கும், அதுவும் கர்ஸோட ரூபத்துல. அதனால நான் வந்து எப்பயுமே என்ன தெரியுமா யோசிப்பேன், நான் வந்து ஏன் ஒரு ஆர்டினரியான பர்சனா இருந்திருக்க கூடாது, எனக்கு கொண்டு ஏன் இப்படி நடக்குது, நான் ஒரு ஆர்டினரியான பர்சனா இருந்தா இவ்வளவு பெரிய பிரச்சனையே வந்திருக்காது, நான் நிம்மதியா வாழ்ந்திருப்பேன். ஏன்னா ஒரு மாஸ்டர்னு கூப்பிட்டுருக்க மாட்டாரு, இவ்வளவு பெரிய பிரச்சனையும் வந்திருக்காது, ஜாலியா வச்சிருந்திருப்பேன். ஆனா எல்லாமே நாசமா போயிடுச்சு. அங்க ஃப்ரேவும் கிட்ட வந்து சொல்றான், ஏய் ஜூன், நீ வந்து கவலைப்படாதடா, நீ வந்து நினைக்கிற மாதிரி அவர் ஒன்றும் சரியான இன்ஸ்ட்ரக்டரா இல்ல. பவர்ஸுக்கு வந்து ஒரு லிமிட்டே இல்ல. பினிக்கல் ஆஃப் மேஜிக் அப்படின்னு ஒன்னு இருக்கு, அதை வந்து அவரால் அடைய முடியல. அதுக்குன்னு உன்னால அடைய முடியாதுன்னு இல்ல. ஸோ கண்டிப்பா உன்னால அடைய முடியும். நீ இதுக்காகலாம் டிமோட்டிவேட் ஆனா உன்னால எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா நான் இப்போ அதுக்காக தான் போறேன். அந்த டவர்ல போய் இன்னும் நிறைய விஷயத்த நான் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அப்பதான் அந்த டெமிகார்டை தோக்கடிக்க முடியும். அதுதானே. அப்போ உனக்கும் அதை பத்தி தெரியுமா? ஆமா, எனக்கும் நல்லாவே தெரியும். உலகம் இது வந்து இப்போ அதோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு. ஆமா, நீ சொல்றது கரெக்ட் தான். ஹியூமன்ஸால இப்போ எதுவுமே பண்ண முடியல. உங்களால வெறுமா அச்சு ஒண்டி தான் பண்ண முடியும். ஆனா அதை மாத்தணும்னா ஏதாச்சும் பண்ணாதான் அது முடியும். சரி, நான் வந்து கடைசியா உங்ககிட்ட சொல்றது என்னன்னா வந்து கவலைப்படாத, உன்னால எதையும் பண்ண முடியும். இப்போ நீ என்ன சொல்ல ஆசைப்படுற? அதாவது உன்ன மாதிரி நானும் என்னோட லட்சியத்துக்காக ஃபைட் பண்ணும் அப்படின்னு சொல்றியா? இல்ல, எல்லாமே உன் கையில தான் இருக்கு. நீ வந்து யோசி, உனக்கே தெரியும் கூடிய சீக்கிரத்துல. இவன் இப்படி பேசும்போது அவனோட பழைய ஃப்ரெண்டு ட்ரோ அவனோட ஞாபகம் தான் இங்க வருது. வெளியில இதெல்லாம் இசப்ல கேட்கும் போது அவளுக்கு அழுகியா வருது. நாளைக்கு லூக்கஸ் வந்து இங்க இருந்து போக போறான்ல, அங்க லூக்கஸோட பயணமும் ஆரம்பிக்குது. லூக்கஸ் போக ஆரம்பிக்கிறானா, என்ன ஒரு அருமையான ஜேர்னி. இனிமேலும் இது வந்து அற்புதமா போகும்னு நினைக்கிறேன். முன்னாடியே ஒரு குரலும் வருது, ஏய் ஃப்ரே, நீ வந்து எங்க போற? என்னை விட்டு நீ போறியா என்ன? அதுக்குள்ளேயே ஜேர்னிக்கு என்னப்பா, அதுக்குள்ள உன்னோட பெரிய பேக் கொண்டு வந்துட்ட போல. ஆமா ஆமா, நீ வந்து எப்படி வேணாலும் கூப்பிடு, நான் உன் கூட தான் வர போறேன். என்ன சொல்ற? அப்பனா அந்த அகாடமி விஷயம், அப்ப அங்க நீ போலியா என்ன? இல்ல, நான் வந்து அங்க போகல. ஏன்னா நாங்க போய் என்ன பண்ண போறேன்? நான் என் முன்னாடி ஒரு ஏன்ஷியன்டான மேஜே இருக்காரு, ஒரு கிட்ட இல்லாத நாலேஜா அங்க இருக்கும். அதுக்கப்புறம் நீ வந்து சொல்லக்கூடாதுப்பா இந்த மாதிரி நான் தப்பு பண்ணிட்டேன்னு. இல்ல இல்ல, நான் வந்து உன் கூடயே தான் வர போறேன். ஓ அப்படியா? நம்ம வந்து நடந்து போற மாதிரி தான் இருக்கும். எவ்வளவு பெரிய பேக் எல்லாம் கொண்டு போக முடியுமா? பரவாயில்ல, நீங்க வந்து இந்த உலகத்தோட எண்டுக்கே போனாலும் நான் வந்து பின்னாடியே வருவேன். இதுக்கப்புறம் அவங்க ஃபைனலி ஒரு சிட்டிக்கு வராங்க. அங்க போற வழியிலேயே இது வரைக்கும் என்னென்ன ஆச்சோ அதை பத்திலாம் அவன் சொல்றான். டெமிகார்டை பத்தியும் அவன் சொல்றான். நான் வந்து கேள்விப்பட்டேன், அதாவது ஹிஸ்டரியில என்ன போட்டிருக்குதுன்னா, நீங்க 5 பேரும் அவங்க முன்னாடி தோத்து போயிட்டீங்களா? நீங்க தான் மஞ்சு போயிட்டீங்கல்ல. அப்பனா நீ வந்து என்ன சொல்ற, நாங்க வந்து தோத்து போயிட்டுமா? இல்ல இல்ல, நான் வந்து அப்படி சொல்ல, நீங்க இருந்தா கண்டிப்பா தோத்துருக்கலாம் வாய்ப்பே இல்ல. ஃபைனலி எப்படியும் அந்த டவருக்கு வராங்க. இங்க தான் அவங்க ட்ரைனிங் எடுக்க போறாங்களா. சீன் அப்படியே பாஸ்ட்டுக்கு போது. இங்க ஆல்ரெடி ஹீரோ வந்து ட்ரைனிங் எடுத்திருக்கான். ஏன்னா இங்க தான் எல்லாருமே அவங்களோட பவர்ஸை ஏத்துறதுக்கு உட்காருவாங்களாம். நெக்ஸ்ட் சீன்ல அங்க நின்று இருக்கும் போதே அங்க ஒரு எல்ஃபோட கும்பல தான் பார்த்து லூக்கஸ் ரொம்ப ஆச்சரியமாகறான். என்ன ஆச்சு? இந்த டார்க் எல்ஃபை பார்த்து ரொம்ப எதுக்கு ஆச்சரியமாகறீங்க? அதுவா, இது வரைக்கும் நான் இந்த மாதிரி எல்ஃபை இங்கெல்லாம் பார்த்ததே இல்ல. உங்களுக்கு என்ன தெரியாதா? அதாவது இங்க எல்ஃபும் டார்ஃபும் நார்மலா இங்க சுத்தலாம். அப்படியா? 4000 வருஷத்துக்கு முன்னாடி அப்படியெல்லாம் இல்ல. இப்பதான் இது புதுசா இருக்கு. ஆனா போறப்பயே அந்த எல்ஃபும் நம்ம ஹீரோவை நல்லா பார்த்துட்டு தான் போகுது. அதுக்கப்புறம் அங்க ட்ரைனிங் பண்ணும் போதே சொல்றா, பேட்டிலிங் டெக்னிக் இதை வந்து நான் நல்லா மாஸ்டர் பண்ணிட்டேன். இப்போ என்னால ஓரளவு நல்லா பண்ண முடியுது. ஆனா நான் இன்னமும் இதை கத்துக்கணும். அங்க இப்படி பண்ணும் போதே அங்க இன்னொருத்தனும் வந்து கேக்குறான், முன்னாடி இருக்கிறது உன்னோட ஃப்ரெண்டா என்ன? இவனை பத்தி தான் எல்லாருமே பேசுறாங்க. அதாவது இவன் கொஞ்ச நாளாவே வியர்டான டான்ஸ் எல்லாம் ஆடுறானா. இப்பதான் அங்க இசபெல்லே சொல்றான், உங்களுக்கு பாக்குறதுக்கு அது வேணா டான்ஸ் மாதிரி தெரியலாம், ஆனா அது உண்மையிலேயே டான்ஸ் இல்ல. ஏன்னா அவன் மூவ்மெண்ட் பண்ணும்போது அது அவ்வளவு வேகமா இருக்கும். நம்ம நார்மலா பார்க்கும் போது ஏதோ கையை அப்படியும் இப்படியும் ஆற்ற மாதிரி தான் இருக்கும். அதுல ஏகப்பட்ட ஹிடலான மார்ஷியல் ஆர்ட்ஸ் இருக்கு. அதனால மத்தவங்களுக்கு ஏதோ தத்தக்கா புத்தக்கான் டான்ஸ் ஆடுற மாதிரி தான் இருக்கும். இப்படி இவங்க பேசும்போதே அந்த குண்டனை எவனோ ஒருத்தன் பயங்கரமா தாக்குறான். ஆடுறதுன்னு பார்த்தா அந்த டார்க் எல்ஃப் தான். ஏய் வீக்கான ஹியூமன்ஸ், நல்லா எதுவுமே பண்ண முடியாது, நீங்கெல்லாம் சைடா இருக்கணும், புரியுதுல? ஆனா நீங்க இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. ஏன்னா அவன் பாட்டுன்னு சைடா தானே இருந்தான், நீங்க தான் இப்படி பண்ணீங்க. அப்படியே அவன் சைட்ல பாக்குறானா ஃப்ரீ அங்க தத்தக்கா புத்தக்கான்னு டான்ஸ் ஆனிருப்பான். பார்த்தோன்னே இவனுக்கு கொஞ்சம் டவுட் ஆகுது. இவனை நான் வர வழியில பார்த்தேன், அதே ஆளு தானே இவன். ஏய் உன்னோட பேர் என்னதுடா? ஹியூமன். என்னோட பேரா? என்னோட பேரு ஃப்ரீ. ஓ அப்படியே ஹியூமன், உன்னோட மூமெண்ட் வச்சு பார்த்தா நீ வந்து மெஜிஷியன் மாதிரியே தெரியலையே. ஆமா, நான் வந்து மெஜிஷியன் தான், ஆனா நான் தான் என்னோட பேரை சொன்னல, என்ன ஃப்ரேனே கூப்பிடுங்க. ஓ அப்படியா? ஃப்ரே என் கூட சண்டைக்கு ரெடி ஆகு. சோ இங்கே இந்த எபிசோட முடியுது. இதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு தெரியும் சண்டையில என்ன ஆச்சுன்னு. வீடியோக்கு ஒரே ஒரு லைக்கை கொடுத்துருங்க. அதே மாதிரி சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் அப்பதான் இதுக்கு தவிர எல்லா எபிசோடும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். sayonara.